ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டைம் 7:45 தான் ஆகுது. அதுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படி என்ன சமைச்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் பெரியம்மாவோட காலை உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமாவுக்கு வந்து நேற்று நைட்டு வச்ச சுரைக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிறாங்க. இவருக்கு இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல். இட்லிக்கு சுட்டு போடுச்சு உப்புமா வறுத்து போடுறாங்கல்ல, அப்படியே சுட்டு வைக்காத உப்புமா வறுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து மாவு வாங்கிட்டு வந்த இட்லி இட்லி நல்லாவே இல்லை, கல்லாட்டு இருக்குது. வறுத்துங்காட்டி அப்படியே இருந்தது நல்லா இருக்குங்களோ. ஒரு மாதம் பண்ணினா பிடிக்குமா? எங்கள் வெறிமா வந்து நைட்டு இட்லி சாப்பிடல, தூங்கிட்டாங்க வேண்டான்னு சொல்லிட்டு. வேண்டவே வேணான்ட்டு அப்படி அந்த பாலை காய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் குடிச்சிட்டு வேணவே வேணான்ட்டு அப்படி. அதான் இட்லி வந்து சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன், பங்களாபுத்தூர் கடையில் தான் வாங்கினேன், சரியில்லை. அதனால் இன்னைக்கு காலையில் அது சாப்பிட முடியாது, கல் மாதிரி இருக்குது. என்ன பண்ணலான்ட்டு மீதி மாவெல்லாம் ஊற்றி இட்லி சுட்டு பொடி மாசு வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். எங்கள் பெரியம்மாளுக்கு பிடிக்கலையாட்டிருக்கு, ஆனால் சாப்பிடுவாங்க நல்லா தான். இன்றைக்கி அப்படி வீடியோவில் அப்படி சொல்கிறேன் அப்படி. அதனால் பொடி மாசு இட்லி உப்புமா செஞ்சுட்டு இப்போ சுரக்காய் குழம்பு நைட்டு இருந்துச்சு, அதை ஊற்றி சாப்பிட்டுக்கிறாங்க. நாங்கள் 4 பேர் இட்லி உப்புமா சாப்பிட்டாச்சு. நீங்களாம் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். மதியத்துக்கு வந்து சாப்பாடு, ரசம், ஏதாவது பொரியல் செய்யணும். நைட்டு வேணால் பெரியம்மாக்கு இடியாப்பம் தேங்காய் சட்னி செஞ்சு கொடுக்க போகிறேன். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். மேடத்துக்கு வந்து சுரக்காய் குழம்பு இருந்ததுனால சாப்பாடு இருந்தால் ஆகுமே அப்படின்ட்டு பார்ப்பாங்களா. அதுக்கு நல்லா இருக்குது நம்ம குழம்பு. நம்ம செடியிலேயே பறிச்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு சுரைக்காய் தான் இருந்தது, நல்லா பிஞ்சு சுரைக்காயாக இருந்துச்சா, அதனால் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். போட்டா எடுக்கிறீங்களா? வீடியோ கரையில் ஏற்கிறீங்க. இப்போத்தாலுமே வீடியோ பிடிக்கிற வேலையில் எங்கே உட்காந்துருக்கிறாங்களா இல்லை தூங்குறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு வீடியோ எடுத்துட்டுலாமே எடுத்துக்கிறீங்க. அங்கே வந்து உட்காந்து இங்கே வந்து உட்காந்துங்க வீடியோ பிடிக்கிற வேலையிலே இருக்கிறீங்களா? நீங்கள் தூங்குற வேலையிலே இருக்கிறீங்க. ஏன்னா தூங்கு அப்புறம் 24 மணி நேரம் கழுவுறது. ஏன் படுத்துட்டு தேய்ச்சி கழுவிட்டு இருக்கிற வேலை எங்களுக்கு சமையல் செய்ய ஒரு பாத்திரமா வந்து வாங்கிட்டு போய் இது விழுந்துருச்சு. இங்க வேற பெரியமா அதை கட்ட சொல்லுது. அப்புறமா கட்டிக்கிறாங்களாமா. இப்போ வேண்டாமாம்மா, இப்போ விளையாடுறாங்களா, பந்து அடிக்கிறாங்களாம்மா. அப்புறம் விளையாண்டு போட்டு அப்புறம் நூய் கட்டுறாங்களாம்மா. எப்பவோ கட்டு சுரேஷே மண்டையில் கிண்டி அடிச்சிடாதீங்க 2 பேர்.